மிதுன ராசி கர்ம சனி. மிதுன ராசிக்கு கர்ம சனிங்க. உங்களுடைய ராசியில இருந்து 10ஆம் வீட்டுல சனி அமர்ந்திருக்காரு. என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் எந்தெந்த மாதிரி நன்மைகள் நடக்க போகுது, அதிர்ஷ்டம் எவ்வளவு விழுக்காடு இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசி என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் தாங்க பிரச்சனை, கரியர் தாங்க பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனைய நிவர்த்தி பண்ற இடத்துல இப்போ சனி பகவான் உட்காந்து கர்ம சனியா அமர்ந்திருக்காரு. அது மட்டுமா இல்ல, சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்காரு. இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறைப்படி சனி பகவானோட பயிற்சி நடக்குதுங்க. இந்த பயிற்சியானது அடுத்து ஒரு 2.5 ஆண்டுகள் இருக்கும். ஸோ இதோடைய தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அடுத்து ஒரு 2.5 ஆண்டுகள் நிச்சயமாக இதோட தாக்கம் நீங்க உணர முடியும். இந்த சனி பகவான் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து 10ல இருந்து உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. சனிக்கு மொத்தம் 3 பார்வைகள் இருக்கு. பொதுவாகவே இந்த ஜோதிடத்துல பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா சனி இருக்கிற வீட்டில் இருந்து அவர் பார்க்கக்கூடிய வீடுகள் மிகவும் முக்கியமான ஒரு வீடு. அந்த வகையில் சனி பகவான் 10ல இருந்து உங்களுக்கு 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. ஸோ 10ல இருந்து சனி பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. தன்னோட 7ஆம் பார்வையாக உங்களோட 4ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. 10ஆம் வீட்டில இருந்து சனி பகவான் 7ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. ஸோ இதில் மிக முக்கியமாக பாருங்க, நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்ல ஒரு கமிட்மெண்ட் ஏற்படும். மிதுன ராசியில இருக்கவங்க தொழில் மட்டுமா ஃபோக்கஸ்ல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சனியோட 10ஆம் பார்வையானது 7ஆம் வீட்டுல விழுது இல்லையா? அப்போ லாங் டேர்ம் சக்சஸுக்காக, அதாவது லாங் டேர்ம் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக இப்பவே நீங்க ஒரு அஸ்திவாரம் போட ஆரம்பிப்பீங்க. சனியோட 10ஆம் பார்வை இந்த வேலையை கண்டிப்பா செய்யும். ஆனா அதுக்கு உண்டான ஒரு மெச்சூரிட்டி கண்டிப்பா இருக்கணும். மிதுனத்துக்கு எப்பயுமே இருக்கோங்க. மிதுனம் ஒரு பிசினஸ் மைண்டடுங்க. மிதுனம் ஒரு வியாபாரின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ், அந்த ஒரு இன்டெலெக்சுவல் நாலேஜ் எல்லாமே மிதுன புதனுக்கு இருக்கு. கன்னி புதனும் அதே மாதிரி தான். மிதுன புதன் எந்த அளவுக்கு ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களும் பேச்சு சார்ந்த விஷயங்களையுமே அவங்கள அடிச்சுக்க முடியாதோ அதே மாதிரி கன்னி ராசியில பிறக்கிறவங்களுக்குமே நிச்சயமாக இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இருக்கு, ராகுவோடைய ஒரு நட்சத்திரம். அதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா திருவாதிரையில் இருக்கவங்க உங்க கூட இருந்தாங்கன்னா நிச்சயமா நீங்க பெரிய ஆளா வந்துருவீங்க. ஸோ சனி பகவான் 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், உங்களுடைய 10ஆம் வீட்டுல இருந்து 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, 4ஆம் வீட்டை பார்க்குறாரு, 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ ரிலேஷன்ஷிப்ல ஒரு கமிட்மெண்ட்டை கண்டிப்பா ஏற்படுத்துவாரு. 10ஆம் வீட்டுல இருந்து 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவாரு? ஏன்னா 10 அப்படின்றது கர்மா. ஸோ அப்போ 12ஆம் வீட்டை சனி பார்க்கறதுனால வேலைக்காக நீங்க கொஞ்சம் தனிமைப்படுத்த வேண்டிய கால சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை பளு அதிகரிக்கும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வையின் மூலமாக, ஏன்னா 3ஆம் பார்வை அப்படின்றது முயற்சி கொண்டான ஒரு பார்வை. அப்போ நீங்க வேலைக்காக நிறைய முயற்சி பண்ணுவீங்க. ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு 2.5 வருஷத்துக்கு மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், வேலையில ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். மேலும் மேலும் வளர்றதுக்கான வாய்ப்புகளை மிதுன ராசியில இருக்கவங்க சனி பகவான் ஏற்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம சனியோடைய 7ஆம் பார்வை 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு விழுது. உங்களுடைய பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை முடிச்சு கொடுக்குற இடத்துல சனி பகவான் இருக்காரு. உங்களுக்கு வீடு வாங்குறதோ இல்லை புது யோகங்கள் நிச்சயமாக அடுத்த ஒரு 2.5 ஆண்டுகள் அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸை நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. தடைகள் விலக ஆரம்பிக்கும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இந்த மிதுன ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். அதுல மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் சனி பகவான் எந்தெந்த மாதிரி நன்மைகளை செய்ய போறாரு, எவ்வளவு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாரு, எவ்வளவு விழுக்காடுன்னு பாத்தீங்கன்னா, இதுல மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 90% நல்லா இருக்கு. ஏன் 90% நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன்னா, உங்களுடைய ராசியில இருந்து
இந்த நட்சத்திர நாதனான செவ்வாய் பகவான் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. அதுல செவ்வாய், புதன், ராகு, சூரியன் 4 கிரகங்கள் இருக்கு. ஸோ சூரியனோட இணைவு வந்து பிரகாசத்தையும் ஒளியையும் பாக்கியத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக அதிகப்படுத்தும். ஸோ 85% நல்லாவே இருக்கு. அடுத்து திருவாதிரை. திருவாதிரை தாங்க சூப்பர் ஹிட்டே. இந்த திருவாதிரை தான். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு பிசினஸ்ல இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங் துறையில இருந்தாலும் சரி, வணிகம், வர்த்தகம், இந்த மாதிரி துறைகள்லாம் நீங்க இருக்கீங்க அப்படின்னா அடுத்த 2.5 வருஷத்துக்கு நீங்க தான் ராஜா. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான பலன்கள், அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை வந்து சனி பகவான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. என்ன ஒண்ணு நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, கூட்டு தொழில் பண்ணும்போது மட்டும் யாரோட பண்றீங்க, எப்படி பண்றீங்க, நண்பர்கள் வட்டாரம் எப்படி அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து இருக்கணும். அடுத்து புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% நல்லா இருக்கு. 90% விழுக்காடு வந்து இந்த புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு நல்லாவே இருக்கு. இந்த புனர்பூசம் அப்படின்றது வந்து குருவோடைய நட்சத்திரம். இந்த குரு பகவான் அகைன் உங்களுடைய ராசியில தான் அமர்ந்திருக்காரு. அடுத்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சமாக போறார். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மிகவும் முக்கியமான ஒருத்தர். அடுத்து சனி 10ல உட்கார்ந்துருக்கக்கூடிய கர்ம சனி மிகவும் முக்கியம். ஸோ குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீட்டுக்கு வர்றது அப்படின்றது வந்து தொழில் ரீதியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். குடும்பத்துல ஒரு வளர்ச்சி நிச்சயமா வந்து இருக்கும். இதுல நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, மேரேஜ்ல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு அதிகமாகும். அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு மேரேஜ் பண்றவங்க இருக்கீங்க, அந்த வயசு இருக்கு, அந்த வயசு வந்துடுச்சு அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில இருக்கு. ஸோ அதுல இருக்கவங்களுக்கு அதிகமான மேரேஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகமாகும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸை நீங்க வந்து எடுக்க ஆரம்பிப்பீங்க. பொறுப்பு உங்களுக்கு அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு. நிறைய நன்மைகளை வந்து சனி பகவான் வந்து செய்யறாரு. அண்ட் எந்தெந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம்? மிதுன ராசிக்கு சனி யோகர் தான். ஏன்னா அவர் வந்து உங்களுடைய ராசில இருந்து 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தையும் 8ன்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தையுமே வந்து ஆளுமை செலுத்துறாரு. ஸோ அவர் ஒரு பாக்கியாதிபதியா தான் வர்றாரு. உங்களுக்கு 8, 9 கூடியவனா வர்றாரு. அப்ப இந்த 8, 9 கூடிய பாக்கியாதிபதி எந்த மாதிரி இறை வழிபாடு நம்ம பண்ணலாம் அப்படின்னா, நீங்க கோயில்ல போய் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகள்ல எள்ளு விளக்கு போடுங்க. மற்ற எந்த ஒரு நாளுமே இல்லாத ஒரு பாக்கியம் நிச்சயமாக சனிக்கிழமைகள்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சனிக்கிழமை போய் நீங்க எள்ளு விளக்கு போடுங்க. அது மட்டும் இல்லாம ஏழை எளியோர்களுக்கு ரொம்ப பார்க்கவே அருவருப்பா இருக்கும் இல்லையா, சில பேர் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க. சனிக்கு ரொம்பவே உங்களை பிடிச்சிரும். இயல்பாவே வந்து இந்த மிதுன ராசிக்காரங்க ஒரு கொடை வள்ளல் தான். ஸோ எப்பயுமே ஹெல்பிங் டெண்டன்சி மிதுன ராசிக்கு அதிகம். ஸோ ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசியில இருக்கவங்களுக்கு வந்து நிறைய தான தர்மம் பண்ணும்போது சனியோட புண்ணிய கர்மாக்கள் நீங்க சேர்ப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசில இருந்து 9ஆம் இடத்தோட அதிபதி இல்லையா, ஸோ புண்ணிய கர்மாக்களை நீங்க சேர்க்கக்கூடிய இடத்துல வந்து இருப்பீங்க. மொத்தத்துல இந்த மிதுன ராசிக்கு கர்ம சனி அப்படின்றது நிறைய நன்மைகளை செய்யும். அதே நேரம் ரிலேஷன்ஷிப்ல ஒரு சில கமிட்மெண்ட்ஸை நிச்சயமாக சனி பகவான் கேட்பாரு. நல்லதே நடக்கும். நன்றி.